சின்னப்படம் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு நேரம் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் நல்லபடியாக வளகாப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி இங்கே தமிழ்ச்செல்வி தனம் மலர்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ரொம்பவே சந்தோஷமாகவும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே மலருமே தமிழ் நீ கொடுத்து வச்சவ, நீ ஏதோ போன ஜென்மத்தில் நல்லது பண்ணியிருக்க போல, இது மாதிரி ஒரு வளகாப்பு யாருக்குமே நடந்திருக்காது, அப்படி ஒரு கொடுப்பனை உனக்கு கொடுத்து வச்சிருக்க போல அப்படின்ற மாதிரியுமே இங்கே மலருமே சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்கே தமிழ்ச்செல்வியும் அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஏழை எளிய மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க, வளகாப்பு பண்ணாமல் கூட அவங்கெல்லாம் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 10 ஜோடிகளுக்கும் நான் என் கூடயே சேர்ந்து வளகாப்பு வைக்கிறதுக்கு நான் அங்கே மாமா கிட்ட சொன்னேன். அதே மாதிரி மாமாவும் இதை நிறைவேற்றினாங்க. இதில் என்ன இதில் நான் போன ஜென்மத்தில் நல்லது பண்ணேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நம்ம நல்லது நினச்சா அதுவே போதும்க்கா அப்படின்னு மாதிரியுமே இங்கே தமிழ்ச்செல்வி சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்ச்செல்வி அங்கே பேசிக்கிட்டு இருக்க அங்கே அவங்க அம்மா வசந்தியுமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தனமும் மலருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே வசந்தியுமே தமிழ் இங்கே வளகாப்பு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நான் சொன்னதை வச்சு இந்த கேஸையுமே நீ வாபஸ் வாங்கிட்டு சேது கூட சேர்ந்து வாழ்கிறத பார்க்குறபோது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தமிழ். இதுக்கு மேலேயுமே நீங்கள் 2 பேரும் எந்த சண்டை சச்சரவு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே வசந்தி சொல்கிறாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்வியும் அம்மா எனக்கு இதில் எப்போ வரையும் இந்த ஒரு சந்தோஷமோ இந்த ஒரு அன்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. அதே மாதிரி எனக்கு அடிக்கடிக்கு கனவு வந்துக்கிட்டே இருக்குமா, இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொன்னதே கிடையாது, எனக்கு இது மாதிரி ஒரு கனவு வர்றது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் ரொம்பவே பயமாகவும் இருக்குமா, என்ன இந்த வீட்டில் இருந்து மாமாவும் சேதுவும் 2 பேரும் என்னை வீட்டு விட்டு வெளியே போக சொல்கிற மாதிரி எனக்கு கனவு வந்துக்கிட்டே இருக்குது, அதை நினச்சி தான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே வசந்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. வசந்தியும் தமிழ் நீ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, இங்கே சேது உன்னை ரொம்பவே நல்லா பார்த்துப்பான், அதே மாதிரி சேது உன் மேலே ரொம்பவே பாசமும் வச்சுக்கிட்டு இருக்கான், ஏதோ ஒரு தெரியாமல் அது மாதிரி ஒரு விஷயத்த அது மாதிரி ஒரு வார்த்தையை உன்னை சொல்லி திட்டான், அதுவும் தெரியாமல் போதையில் தான் திட்டினதை தவிர மனசார இங்கே சேது உன்னை வந்து திட்டிருக்க மாட்டான், நீ அதெல்லாம் எதுவுமே நினச்சிக்கிட்டு இருக்காது தமிழ் அப்படின்ற மாதிரியுமே இங்கே வசந்தியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே ஈஸ்வரியுமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இங்கே ஆண்டிச்சாமி கிட்ட சொன்ன வேலையை ஆண்டிச்சாமியுமே சொதப்பி விட்டுட்டாரு. அவங்க அடி ஆட்களுமே பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆண்டிச்சாமி கிட்டையுமே இங்கே ஈஸ்வரி பேசியிருப்பாங்க. இங்கே ஆண்டிச்சாமியும் அம்மா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஆண்டிச்சாமி சொன்னதை கேட்டு இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க, நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் இங்கே ஆண்டிச்சாமி வீட்டுக்குமே போயிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் அங்கே ஐஜி கிட்ட கால் பண்ணி அந்த இந்திக்கார பசங்களை நல்லா டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு அவங்கள யார் அனுப்புனதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரிச்சுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கம் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே ஐஜியுமே எல்லாமே டீட்டெயிலாக நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேயா அப்படின்ற மாதிரியுமே கட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்த ஈஸ்வரிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெரிய பேரதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே சேதுவுமே நல்லபடியாக வளகாப்பு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி தமிழ்ச்செல்வி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா, எனக்கு அதுவே போதும், ஏன்னா தமிழ்ச்செல்வியை நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம், இதுக்கு மேலேயுமே நம்ம தமிழ்ச்செல்வியை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இங்கே கருப்புக்கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவுமே உக்காந்து இங்கே தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் நல்லபடியாக வளகாப்பு முடிஞ்சிருச்சு, கூடிய சீக்கிரம் இங்கே தமிழ்ச்செல்வி அந்த குழந்தைய பெற்று என் கையில் கொடுத்தானா 2 குழந்தையுமே நான் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பேன், என்னோட ஆயுசு இதோட முடிஞ்சால் கூட போதும், ஏன்னா தமிழ்ச்செல்வி குழந்தைய நான் பார்த்துட்டு அப்போவே கண்ணு முடியணுன்னா கூட எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தா வந்து யோசிச்சுக்கிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க. மோகனாவுமே இங்கே அப்பத்தா கிட்ட அத்தை எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இங்கே தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் 2 பேருக்கும் வளகாப்பு இந்த வீட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் 10 ஜோடிக்கு இங்கே தமிழ்ச்செல்வி வளகாப்பு பண்ண சொன்னது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இங்கே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கத்த அப்படின்னு மாதிரியுமே இங்கே மோகனாவும் சொல்ல. உடனே இங்கே அப்பத்தாவுமே ஆமாம் மோகனா நீ சொன்னது 100க்கு 100 உண்மை, அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அந்த சந்தோஷத்தை நான் எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வார்த்தையே வரலை அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அப்பத்தா சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஐஜி கிட்ட இருந்து இங்கே ராஜாங்கத்துக்கு கால் வருது. ராஜாங்கமும் அதை அட்டன் பண்ணி பேசவும் உடனே ஐஜி சொன்னதை கேட்டதும் இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமாக இருக்குது.
அதே மாதிரி பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. யார் மேலேனா இங்கே ஈஸ்வரி மேலேனா. ஏன்னா ஈஸ்வரி தான் இந்த விஷயத்த பண்ண சொன்னது அப்படின்றத இங்கே ஆண்டிச்சாமியுமே அங்கே போலீஸ்கிட்டையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டதும் இங்கே ராஜாங்கம் ரொம்பவே கோவமா, சரிங்க சார் நான் பேசிட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. ரொம்பவே கோவமாகவும் ராஜாங்கம் எப்பவும் போல் வந்து ஸ்டூலில் உக்காந்துக்கிட்டு இங்கே ஈஸ்வரியை கூப்பிடுறாங்க. உடனே ஈஸ்வரியுமே பதட்டமா எதுக்கு மாமா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தோடு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தா, மோகனா, இங்கே சேது, தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இருக்காங்க. அங்கே இருக்கிற போது இங்கே சேதுவும் அங்கே என்ன பிரச்சனை, எதுக்காக அப்பா அங்கே ஈஸ்வரி சித்தியை கூப்பிடுறாங்க அப்படின்னு மாதிரியுமே நின்றுக்கிட்டு இருக்க. உடனே ஈஸ்வரியும் கீழே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் ஈஸ்வரி என்ன பண்ணி வச்சிருக்க, நீ என்னமோ நினச்ச உன்ன, ஆனால் நீ இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி இந்த தமிழ்ச்செல்வியை கொல்ல சொல்லுன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் அந்த சாமிக்கு காணிக்கையாக சாத்துற வேலை நீ கடத்த சொல்லியிருக்க. அந்த கடத்த சொன்னதை விட நீ தமிழ்ச்செல்வியை கொல்ல சொல்லியிருக்க. அதுவும் அவள் வயிற்றுல குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே இந்த ஒரு விஷயத்த நீ சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் வந்து சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே ஈஸ்வரிக்கு ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும், மாமா நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே பண்ணலை, என்ன இது எதோ சும்மா யாரும் மாட்டி விடுறாங்க மாமா, என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இது போடுற சதி திட்டம் தான் மாமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரி வந்து நான் பண்ணலை அப்படின்ற மாதிரியுமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே இங்கே அப்பத்தா, மோகனா, சேது, தமிழ்ச்செல்வி, ராஜாங்கம் உங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே ஈஸ்வரி மேலே பயங்கர கோபமாக இருக்குது. அதுக்கப்புறம் சாவித்திரியும் தாமரையும் 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே ஈஸ்வரி வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் சாவித்திரியுமே நின்றுக்கிட்டு இருக்க. என்ன மாதிரி என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, தமிழ்ச்செல்வியை கொல்ல சொன்னீங்களா, அதே மாதிரி அந்த வேலை கடத்த சொன்னீங்களா அப்படின்ற மாதிரியுமே இங்கே சாவித்திரி வந்து ராஜாங்கத்தை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ஈஸ்வரியும் அத்தாச்சி நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா, இந்த விஷயத்த நான் பண்ணவே பண்ணலை, ஆனால் நீங்கள் ஒன்றுமே இல்லாத விஷயத்த கூட ஊதி ஊதி பெருசாக்கி விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி வந்து சாவித்திரியை திட்டிக்கிட்டு இருக்க. உடனே இதை கேட்ட ராஜாங்கமும் இங்கே ஈஸ்வரி நீ மறுபடியும் இங்கே பேசவே கூடாது, நீ செஞ்ச தப்புக்கு உன்னை நான் உயிரோடு விடுறதே பெருசு, அதே மாதிரி நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே பயமாகவும் அங்கே ராஜாங்கம் காலில் விழுந்து, மாமா நான் ஏதோ தெரியாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், அதே மாதிரி என்னோட பையனோட எல்லா ஒரு விஷயத்தையுமே இங்கே சேது வந்து சொல்லிட்டான், அதே மாதிரி தமிழ்ச்செல்வியால் தான் என் பையனுக்கு அவமானமாக இப்போ இது வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அதுக்கு தாங்க தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஏதோ முட்டாள்தனமாக இது மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியை கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் இதெல்லாம் கேட்காம, ஈஸ்வரி நீ என்கிட்ட எதுவுமே பேசாத, அதே மாதிரி உன்னை ஏற்கனவே நிறைய டைம் மன்னிச்சு விட்டுருக்கு, அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் பிரச்சாரம்லாம் வருது, அந்த பிரச்சாரத்தை நான் பார்க்குறதா இல்லை இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்குறதா, அதே மாதிரி நீ பண்ணி வச்சிருக்க வேலைக்கு உன்னை போலீஸை கூப்பிட்டு உன்னை லைஃப் லாங் வெளியே வர முடியாத அளவுக்கு நான் உன்னை பண்ணி விட்டுட்டு இருக்கணும், ஆனால் உங்கள்கிட்ட எதுவுமே பேசாமல் இந்த வீட்டை விட்டு தான் வெளியே போக சொல்லிடுறேன் தவிர நான் எதுவுமே பேசலை, அதே மாதிரி உங்கள்கிட்ட பேசுறது கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது, எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அத்தாச்சியுமே இங்கே அப்பத்தாவுமே ஈஸ்வரி, அடியே ஈஸ்வரி, நீ இந்த வீட்டில் இருக்கவங்கள யார் நல்லா இருந்தாலுமே உனக்கு பொறுக்காது போல, இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் இப்போ தான் சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க, அதுக்குள்ளே தமிழ்ச்செல்வியை நீ கொல்ல முயற்சி பண்ணியிருக்க, இதுக்கு மேலேயுமே நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ளே இருந்தனா எல்லாருக்குமே ஆபத்து, நீ இந்த வீட்டை விட்டு உடனே வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் இங்கே ஈஸ்வரி தான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ஈஸ்வரி மேலே பயங்கர கோபமாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே சாவித்திரி, தாமரைன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.